இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே ஆண்டவரே, உமது அளவற்ற அன்பை எங்களுக்கு கொடுத்து நாள்தோறும் எங்களை ஆசீர்வதிக்கின்றவரே, நீர் செய்கிற நல்ல செயல்களுக்காக நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு கடவுளின் அன்பை நாம் உணர்ந்து தூய உள்ளத்தோடு வாழ வேண்டும் என்றும், இயேசுவை அன்பு செய்து தூய ஆவியாரை உணர்ந்து கடவுளை அறிந்து கொண்டு நம்முடைய சொல்லாலும் செயலாலும் மற்றவர்களை இறைவனிடம் கொண்டு வருகிற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது. தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அன்னை மரியாள் எவ்வாறு இறைவனுக்கு தன்னை அடிமையாக்கிக் கொண்டாரோ, தூய ஆவியை பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்கள் எவ்வாறு இறை ஊழியர்களாக மாறினார்களோ, அதேபோல நாம் தூய ஆவியை திருமுழுக்கின் வழியாக பெற்றிருக்கிறோம். அதனை உணர்ந்து நல் வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எவ்வாறு நம்முடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்றும், நாம் வெளிவேடத்தை விட்டுவிட்டு தாழ்ச்சியோடு வாழும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று நமக்கு விளக்குகின்றார். கடவுள் தன்மையில் இருந்த அவர் தம்மையே தாழ்த்தி இந்த உலகத்தில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து நம் அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தார். நாமும் இறைவனை உணர்ந்து ஆண்டவருடைய அன்பு சீடர்களாக வாழ்வோம். ஆண்டவரின் அருளால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல சிந்தனைகளை பெற்றவர்களாக, நல்ல செயல்களை செய்பவர்களாக, கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி மற்றவர்களை அன்பு செய்யவும், நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்து இறைவனை நம்மில் வெளிப்படுத்துவோம். ஆண்டவரே, எங்களுக்காகவும் எங்களுடன் வாழ்கின்ற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாள்தோறும் எங்களை ஆசீர்வதிக்கின்ற நீர், இனி வருகிற நாள்களிலே நாங்கள் உடல் உள்ள ஆன்மீக சுகத்துடன் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.